ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? லாஸ்டா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் இன்டீஜர் சால்வ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பெர்முடேஷன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஐ திங்க் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த லீட் கோட் நம்பர் என்ன 31 ஐ கெஸ். இந்த லீட் கோட் 31 நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்க போங்க நம்மளுடைய ஜெட்டு மாஸ்டர் சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச் கார்னர் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெர்முடேஷன் லீட் கோட் 31 இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணாதவங்க இதை சால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டிஜிட் 1. ஓகே, லெட்ஸ் go and solve the problem. ஃபைன். இப்போ ஓகே, லீட் கோட் 233. ஃபைன். சரி, ஓகே. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? given an integer n, count the total number of digit 1 appearing all non-negative integers less than or equal to n. இப்போ n equal to 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வந்து இப்போ n equal to 13 கொடுத்துருக்காங்களா, நம்ம இங்க எழுதிப்போம் n equal to 13. அப்ப 13னா மொத்தம் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும்? 1ல இருந்து 13 வரைக்கும் டில் n வரைக்கும் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? இது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 1ல இருந்து n வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ எங்கெல்லாம் மட்டும் 1 இருக்கு? இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1. டோட்டல் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7. 6 7 இருக்கு. 1 2 3 4 5. ஐயோ, இது கமாங்க. கமாவை தான் இந்த லட்சணத்தில் நான் போட்டு வச்சிருக்கேன். 12க்கு அப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ கமா. அப்போ டோட்டலா 6 1 இருக்கா? அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 இருக்கு. அதை தான் இவங்களும் இங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்ணலாம்? 1ல இருந்து n வரைக்கும் ஒரு லூப்பை ரன் பண்ணலாம். கரெக்டா? 1ல இருந்து டில் n வரைக்கும் ஒரு லூப்பை ரன் பண்ணலாம். ஃபைன். 1ல இருந்து n வரைக்கும் ஒரு லூப்பை ரன் பண்ணுங்க. அப்போ என்னோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அதிகபட்சம் 10⁻9 வரைக்கும் நீங்க ரன் பண்ணணும். அதுவே ஆப்டிமைஸ் கிடையாது. அதிகபட்சம் 10⁻8 ஐட்ரேஷன் தான் நம்ம பண்ணணும். சரி, ஓகே. அப்படியே 10⁻9 வரைக்கும் போனாலும் நீங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நம்பருக்கும் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 1 0 1 1 5 8 1 இப்படி ஒரு பெரிய நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இது நீங்க என்ன பண்ணணும்? இந்த நம்பருக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது என்ன பண்ணும்? 1 2 3 4 5 6ன்னு அது உங்களுக்கு 6ன்னு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? அதுக்கு லென்த் ஆஃப் தி நம்பர் அதிகபட்சம். இது எது வரைக்கும் ரன் ஆகுது? 1ல இருந்து என்னன்னா n ஐட்ரேஷன். அப்ப n இன்டூ லென்த் ஆஃப் தி நம்பர் வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்றோம். ஸோ அப்போ இந்த பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ரொம்பவே அதிகம் இந்த அப்ரோச்சில். அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் திங்க் சம் அதர் திங். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், தென் டெரைவ் பண்ணவும் பார்க்குறேன். பிகாஸ் ஐ எம் நாட் குட் அட் மேக்ஸ். இருந்தாலும் ஐ வில் ட்ரை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஜஸ்ட் ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்மளுடைய ஓவரால் அப்சர்வேஷனே ஒவ்வொரு பிளேஸ்லையும் நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் 1 இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போறோம். அது என்ன ஒவ்வொரு பிளேஸ் அப்படின்னா டிஜிட் பிளேஸ்ல, அதாவது 1's பிளேஸ் 10's பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 12,161 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா முதல்ல 1's பிளேஸ்ல இந்த நம்பருக்கு n ஈக்குவல் டு இப்படி ஒரு நம்பர்னா 1's பிளேஸ்ல மொத்தமா எவ்வளவு 1 இருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 10's பிளேஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 100's பிளேஸ்ல, நெக்ஸ்ட் 1000's பிளேஸ்ல, நெக்ஸ்ட் 10,000th பிளேஸ்ல. இந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம கவுண்ட் பண்ண போறோம். சரி, இப்படி ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணணும்னா நம்ம லூப் எல்லாம் எழுத முடியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று டெரைவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? முதல்ல 1's பிளேஸுக்கு மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1's பிளேஸ் அப்படின்னா இப்போ 1 to 10 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1's பிளேஸ்க்கு மட்டும் எவ்வளவு நம்பர் ஆஃப் 1 இருக்கும்? ஒண்ணு தான். அது என்னது? 1 தான். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 10ன்னு இருக்கும். இந்த 10ங்கிறது 10th பொசிஷன்ல தான் இந்த 1 இருக்கு. இந்த 1 நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1's பொசிஷன்ல இருக்கிற அந்த 1 மட்டும்தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10 to 20ன்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும்? 10 to 20ல எனக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அங்கேயும் 1 தான். அது என்னது? 11. சரி, 20 to 30ல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அங்கேயும் 1 தான். தட் இஸ் 21.
நெக்ஸ்ட் 30 to 31ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அங்கேயும் ஒன்று தான். தட் இஸ் 30 to 40 பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்று தான் இருக்கும். தட் இஸ் 31. அப்போ இப்போ நம்பர்னு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஈக்குவல் டு 80 அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும்? ஒன்ஸ் பிளேஸ்ல மட்டும் சொல்றேன். 1, 11, 21, 31, 41, 51, 61, 71, 18 வராது. ஸோ 70யோட நிறுத்திக்கலாம். ஓகே, அப்போ சிம்பிளா இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? n டிவைடட் பை 10ன்னு போட்டா முடிஞ்சுதா? அப்ப 80க்கு எவ்வளவு இருக்கு? 80 டிவைடட் பை 10 தட் இஸ் 8. 8ங்கிறது ஆன்சர் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. 80ங்கிறது ஆன்சர் கரெக்டா இருக்கு. பட் இது கூட ஒரு சின்ன எட்ஜ் கேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 80க்கு கரெக்டா இருக்கு. இதுவே இந்த கேஸ்ல 80க்கு பதிலா 87 அப்படின்னு இருந்தா என்ன பண்றது? அப்ப 87 டிவைடட் பை 10னா 8 தானே கொடுக்கும். பட் ஆனா எனக்கு 80க்கு மேல ஐ நீட் டு இன்க்ளூட் 81 ஆல்சோ. அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்றது? அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணா, இப்ப நான் இது கூட என்ன ஆட் பண்ணும்? 1 ஆட் பண்ணணும் இல்லையா? 8 கூட பிளஸ் 1 ஆட் பண்ணி 9 ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 80னா ஃபைன், ஏன்னா ரிமைண்ட் லாஸ்ட் வேல்யூ என்னது 0. இப்ப இங்க லாஸ்ட் பாயிண்ட் என்னது 7. அப்ப நான் என்ன பண்றேன்? இது கூட பிளஸ் எப்போ n மாடுலஸ் 10 பண்றேன் இல்லையா? இந்த n மாடுலஸ் 10 கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? 1 ஆட் பண்ணிக்கவா? எப்ப n மாடுலஸ் 10 கிரேட்டர் தென் 0வா இருக்கோ அப்ப நான் வந்து என்ன பண்றேன்? அந்த 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேவா? இது ஒன்ஸ் பிளேஸ்க்கு. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? ஒன்ஸ் பிளேஸ். அப்ப நான் என்ன பண்றேன்? ஒன்ஸ் பிளேஸ்க்கு இப்படி எழுதியிருக்கேன். n பிளஸ் n டிவைடட் பை 10 சாரி n ரிமைண்டர் ஆஃப் 10 கிரேட்டர் தென் 0னா 1ங்கிறத நம்ம ஆட் பண்றோங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஒன்ஸ் பிளேஸ்க்கு. இப்போ லெட்ஸ் கம் டு 100th பிளேஸ்க்கு வருவோம். ஓகேங்களா? இப்போ 100th பிளேஸ் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் முடிஞ்சிருச்சா? சாரி, நெக்ஸ்ட் 10th பிளேஸ்க்கு வருவோம். இப்போ 10th பிளேஸ்க்கு வரோம் அப்படின்னா இப்போ 10th பிளேஸ்னா என்னது? 10ல இருந்து இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் பாருங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு? 10th பொசிஷன்ல. 10th பொசிஷன்ல உங்களுக்கு 10 இருக்கும். கரெக்டா? 10 இருக்கும். எப்படி? அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் 10 இருக்கு அப்படின்னா 10th பொசிஷன்ல அது எப்படிப்பா 10 இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, 1 10, இன்னொன்னு 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 and 19 இது மட்டும்தான் இருக்கும். இதை விட்டா வேற எதுவும் இருக்காது. இப்ப இதுவே 100 to 200க்குள்ள எவ்வளவு இருக்கும்? அங்கேயும் ஒரு 10 தான் இருக்கும். அது என்னது? 110, 111, 112, so far till எது வரைக்கும் இருக்கும்? 119 வரைக்கும் இருக்கும். இப்ப இதுவே 200 to 300னா எவ்வளவு இருக்கும்? அப்பவும் அதே 10 தான் இருக்கும். கரெக்டா? அப்பவும் அதே 10 தான் இருக்கும். இப்போ till 800ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும்? இந்த 10th பிளேஸ்ல என்ன சொல்லலாம்? டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா? ஓகே, போட்டா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இப்போ அது கூட என்ன பண்ணிக்கலாம்? இன்டூ 10 பண்ணிக்கலாமா? அப்ப எனக்கு 80 கிடைச்சிருச்சா? till 800. இப்போ வெறும் 100ன்னு எடுத்தீங்கன்னா 10 கிடைக்குமா? 200ன்னு எடுத்துட்டோம்னா என்னது? 20 கிடைக்குமா? இப்போ நான் என்ன பண்றேன்? 200 டிவைடட் பை 100 அப்படின்னா என்னது? 2. அது கூட இன்டூ என்ன பண்றேன்? 10 பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? I'll get 20. That's fine. இதோட ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இங்க ஒன்ஸ் பிளேஸ்க்கு எழுதின மாதிரி நான் 10th பிளேஸ்க்கு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? n டிவைடட் பை 100 கிடைக்கிற ஆன்சர் கூட இன்டூ 10. ஓகே, இதோட விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. Why? Because suppose உங்களுடைய ஆன்சர் 215 இருக்குன்னு வைங்களேன். நீங்க till 200 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? 200 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணிருக்கீங்க. இது என்ன தரும்? 200 டிவைடட் பை 100 இன்டூ 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 தான் கிடைக்கும். அது என்னென்ன? இப்போ 200 வேணாமே, வேற வேல்யூ 100ன்னு வச்சுக்கலாம். 100னா 10 கிடைக்குமா? ஏன்னா 100னா ஆல்ரெடி 10 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன போடுவீங்க? 10ன்னு போடுவீங்க. அந்த 10 வேல்யூ என்னது? 110. இங்க ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அந்த 10 வேல்யூ. இது இல்லாம ஓகே 100 வரைக்கும்னா 1ல இருந்து இந்த 10, 11, 12, 13 இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கிடைக்கும். இப்போ 115 டிவைடட் பை 100னா அந்த 10 எப்படி கிடைக்குது? இந்த 10, 11, 12 இங்க இருக்கிற ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. பட் ஆனா இப்ப இங்க என்ன இருக்கு? 115 இருக்கு. நான் இது கூட என்ன ஆட் பண்ணணும்? ஆல்சோ இது மட்டும் இல்லாம 110 ஆட் பண்ணணும், 111 ஆட் பண்ணணும், 112 டில் எது வரைக்கும் ஆட் பண்ணணும்? 115 வரைக்கும் ஆட் பண்ணணும். கரெக்டா? 115 வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்போ வெறும் இங்க எப்படி நம்ம வெறும் 1ஓட விட்டோமோ அந்த மாதிரி விடாம இது கூட என்ன பண்ணணும்? பிளஸ். இந்த ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கூட நான் என்ன பண்றேன்? பிளஸ் என்ன வரும்?
முதல்ல இந்த ரிமைண்டர் எடுங்க, லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்னா என்ன வரும்? 0 to 99 மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். கரெக்டா? லாஸ்ட் 2 டிஜிட்னா 0 to 2 டிஜிட் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது. ஒருவேளை இல்லாம 109 இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஓகேவா? ஒருவேளை இங்க இல்லாம 109 ஆர் 107 அப்படின்னு வச்சுக்கோங்க. 109 வச்சுப்போம். 109 இப்போ இன்டூ 10 பண்ணோம்னா என்னது? நமக்கு 100 சேம் அந்த 10 வேல்யூ தான் கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்குது? ஒரு 9 வேல்யூ கிடைக்குது. இதுல ரிமைண்டர்னு பார்த்தோம்னா 9 கிடைக்குது. இப்போ இந்த 9 நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. ஏன்னா இதுக்கு இடையில 110ல இருந்து தான் எனக்கு எது ஸ்டார்ட் ஆகுது? 10th பொசிஷன்ல 1 ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. கரெக்டா? அப்ப இங்க 9க்கு பதிலா ஒருவேளை 119 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 119 இருக்குன்னா நான் இது கூட என்ன ஆட் பண்ணி ஆகணும்? பிளஸ் இன்னொரு 10 ஆட் பண்ணணும். ஏன்? பிகாஸ் 10ல இருந்து 19 வரைக்கும் ஒரு 10 இருக்கு. கரெக்டா? அப்ப இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, n ரிமைண்டர் ஆஃப் 100 பண்ணுவோம். ஓகே, இது எதுல இருந்து கொடுக்கும்? 0 to 99 இந்த ரேஞ்ச் கொடுக்கும். ஃபைன், ரேஞ்ச் கொடுத்துட்டு போகுது. இப்ப இது கொடுக்குற ரேஞ்ச்ல தேவையில்லாத ஆணின்னு பார்த்தா எது நமக்கு தேவையில்லாத ஆணி? இந்த 101 தேவையில்லாத ஆணி, 102, 103. பிகாஸ் இதுல எல்லாம் எனக்கு என்னது? 10th பொசிஷனே இல்ல. 104, 105, 106, 107, 108, 109 வரைக்குமே இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆணி. அப்ப என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு 9 வேல்யூ மைனஸ் பண்ணிடுவோம். கிடைக்கிற ரிமைண்டர் கூட இந்த 9 வேல்யூ மைனஸ் பண்ணிடுவோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதானே. இப்ப இங்க பார்த்தோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 119ல ரிமைண்டர்னு பார்த்தோம்னா நமக்கு 19 கிடைக்கும். இது கூட நான் என்ன பண்றேன்? மைனஸ் 9 பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 10 கிடைச்சிரும். அப்ப அந்த 10 ஆட் பண்ணிக்கலாமா? சோ இது கூட அந்த 10 ஆட் பண்ணிக்கலாமா? தட் இஸ் த கேஸ். கரெக்டா? இது கூட நம்ம 10 ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கேஸ். இப்ப இதுவே எனக்கு 115னா நான் 19 வரைக்கும் எடுக்கக்கூடாது. அப்ப எனக்கு டோட்டல் இதுல எவ்வளவு 10th பொசிஷன்ல 1 எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா 10, 11, 12, 13, 14 and 15 கரெக்டா தானே இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா, ஆமா இங்க உங்களுக்கு கிடைக்கிறது 15. 15 மைனஸ் 9 என்னது? 6 ஆச்சு. அப்ப அந்த 6 வேல்யூஸ் இங்க ஆட் ஆயிரும்ல. கரெக்டா? அப்போ அதிகபட்சமா 0 to 99ல உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு வேல்யூஸ்? 10 தான் கிடைக்கும். அதிகபட்சமா உங்களுக்கு 10 தான் வேல்யூ கிடைக்கும். அது என்னது? 10ல இருந்து till 19 வரைக்கும் அதிகபட்சமாவே 10 வேல்யூஸ் தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ரொம்ப அங்க இங்கன்னு எழுதி ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதை இங்க வைப்போம். இப்போ இதுவே இந்த கேஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? n டிவைடட் பை 100 இன்டூ 10 பிளஸ் n ரிமைண்டர் ஆஃப் 100 மைனஸ் 9 பண்ணியிருக்கோம். பட் அப்படி பண்ணும்போது ஒருவேளை 0 to 99 கிடைக்குதா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 30 கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றது? 30 மைனஸ் 9 பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 30 மைனஸ் 9 பண்ணா ஐ கெட் 21 கிடைச்சிரும். 21ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. கரெக்டா? ஏன்னா அதிகபட்சமாவே எனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றது? அதிகபட்சமாவே எனக்கு 10 தான் கிடைக்கும். ஒருவேளை இப்ப இங்க ரிமைண்டர் பண்ணும்போது எனக்கு வந்து 7 கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன். ஜஸ்ட் 107 இருக்கு. ஓகே, இங்க வருவோம். இப்போ 107 இருக்கு. இது டிவைடட் பை 100 பண்ணோம்னா எனக்கு 10 கிடைக்கும். இன்டூ 10 பண்ணோம்னா 10 கிடைச்சிருச்சு. 10 பிளஸ் இது கூட நான் என்ன பண்றேன்? இந்த ரிமைண்டர் எடுக்கிறேன்னா, ரிமைண்டர் எடுத்தனா என்னது? எனக்கு 7 கிடைக்கும். n ரிமைண்டர் ஆஃப் 100 பண்ணோம்னா 7 கிடைக்கும். இது கூட மைனஸ் 9 பண்ணோம்னா எனக்கு என்னது? 7 மைனஸ் 9 நெகட்டிவ்ல கிடைக்கும். கரெக்டா? நெகட்டிவ்ல கிடைக்கும். அப்ப நெகட்டிவ்லனா நான் நெகட்டிவ் வச்சுக்க கூடாது. எய்தர் 0 ஒண்ணுமே கிடையாது, அப்படி இல்லைன்னா என்னது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? மினிமம் ஆஃப் நம்ம n ரிமைண்டர் ஆஃப் 100 மைனஸ் 9 இல்ல 0வா? ஒன்னு நெகட்டிவ்ல கிடைச்சா நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்காத, 0 எடுத்துக்கோ. அவ்வளவுதான். கரெக்டா? இந்த ரெண்டுல மினிமம் ஆஃப் உள்ள ஒருவேளை வேற வேல்யூ கிடைக்குது, எனக்கு மினிமம் இல்ல, இந்த 100 mod சாரி நாட் மினிமம், we have to take maximum. கரெக்டா? மேக்ஸிமம் ஆஃப், ஏன்னா எய்தர் இங்க நமக்கு நிறைய வேல்யூ கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ்ல கிடைச்சா மேக்ஸிமம் 0. ஓகேவா? இப்போ நான் இதுல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல மேக்ஸிமம், தட்ஸ் ஃபைன். இப்போ ஒரு நிமிஷம் இதுல நம்ம என்ன இங்க ஒரு டிரைவ் பண்ணிருக்கோமா, அப்படியே இங்க வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன்? முதல்ல n டிவைடட் பை 100, இது வந்து 10th பிளேஸ்க்கு, இன்டூ 10. ஓகே, அது கூட பிளஸ் என்ன போட்டோம்? மேக்ஸிமம் ஆஃப் n ரிமைண்டர் ஆஃப் 100 மைனஸ் 9 போட்டோம். நம்ம மைனஸ் 9 போட்டோம், அது கூட கமா 0, ஏன்னா மேக்ஸிமம் இது நெகட்டிவாகவும் வரும்னு நான் சொன்னேன். சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன்.
ஒருவேளை மேக்ஸிமமா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு 35 இருக்குன்னு வைங்களேன். 35 கிடைச்சிருக்கு. அதாவது 135 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா இன்டூ 10ன்னு போட்டோம்னா இங்க 10 கிடைச்சிரும். அது கூட பிளஸ் இங்க மேக்ஸிமம் பண்ணும்போது என்னது 35 இருக்கும். அது கூட -9 பண்ணோம்னா நமக்கு என்னதான் கிடைச்சிரும்? -9 பண்ணோம்னா 5 போச்சுன்னா 30, அது கூட 4 போச்சுன்னா 26 இங்க கிடைச்சிரும். ஆக்சுவலா 26 ஒன்ஸ் எல்லாம் அங்க கிடையாது. ஏன்னா 0 to 99 அதிகபட்சமா எவ்வளவு ஒன்ஸ் தான் இருக்கும்? 10 ஒன்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம எதால மினிமைஸ் பண்ணணும்? மினிமைஸ் வித் 10. கரெக்டா? இங்க மேக்ஸிமம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது? மினிமைஸ் வித் இந்த ஆன்சர் இல்ல 10. ஏன்னா அதிகபட்சமாவே நமக்கு 10 ஒன்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க எழுதி இருக்கிறத அப்படியே நம்ம வந்து குளோபலைஸ்ட் பண்ணலாம். கரெக்டா? நம்ம எழுதி இருக்கிறத அப்படியே என்ன பண்ணலாம்? குளோபலைஸ்ட் பண்ணலாம். ஓகே, so let's globalized. மேபி இந்த ஃபார்முலா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், பட் நீங்க பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்த்துட்டு சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா we can understand. ஓகே, இது 10th பொசிஷனுக்கு கரெக்டா? இது வந்து நம்ம எதுக்கு எழுதியிருக்கோம்? 10th பிளேஸ்க்கு. ஒன்ஸ் பிளேஸ்க்கு நம்ம என்ன எழுதணும்? ஒன்ஸ் பிளேஸ்க்கு நம்ம இப்போதைக்கு எழுதி இருக்கிறது இது மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ இதை மட்டும்தான் எழுதியிருக்கோம். இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்து குளோபலைஸ் பண்ணலாம். எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க குளோபலைஸ் பண்ணி பார்த்துருவோம். இது ஒன்ஸ் பிளேஸ்க்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க n டிவைடட் பை 10 இருக்கு. பட் இது ஒன்ஸ் பிளேஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம். இங்க n mod 10 இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஈக்குவலைஸ் பண்றோம். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? இன்டூ 1 போட்டுக்கலாம். ஏன்னா இங்க இன்டூ 10 இருக்கிறனால ஒன்ஸ் பிளேஸ்ங்கிறனால. ஓகே, இந்த 9 என்ன பண்ணிடலாம்? நம்ம 9 வந்து 10. ஓகே, 9 வந்து நம்ம -10 - 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10 - 1ன்னு போட்டுக்கலாம் 9. அப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் சேம் n டிவைடட் பை 10 இருக்கு, இங்க 100 இருக்கு. இது கூட என்ன பண்ணலாம்? -1 - 1 போட்டுக்கலாம். இது கூட ஜஸ்ட் நான் குளோபலைஸ் பண்றேன். சேம் இதே வேல்யூ கூட 1 - 1 சேம் ரெண்டே ஒரே மாதிரி மாத்துறேன். கமா 0. ஓகே, சேம் அதே ஃபார்முலா கூட நான் அசைன் பண்றேன். என்ன ஃபார்முலா? எய்தர் minimum of okay this value, minimum of இது நமக்கு எப்படி கிடைக்கும்? மேக்ஸிமம்ல கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் n mod 10 - 1 இல்லைன்னா 0. அப்படி இல்லைன்னா என்னது? கமா நமக்கு 1 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஏன்னா இதுதான் நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ். ஸோ ஏன் இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ்ல இதுதான் கிடைக்கும், 10th பிளேஸ்ல இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம டிரைவ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ். இப்போ ரெண்டே ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோமா? ஒன்ஸ் பிளேஸ்ல 10th பிளேஸ்ல அப்படிங்கும் போது இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம குளோபலைஸ்டா பண்ணணும் அப்படின்னா ஏன் நம்ம இங்க 1 போட்டிருக்கோம்? ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ்ல அதிகபட்சமாவே நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்னா நமக்கு என்ன இருக்கும்? அதிகபட்சமா 0 to 9 வரைக்கும் தான் இருக்கும். இந்த 0 to 9 வரைக்கும் அதிகபட்சமாவே ஒரு 1 தான் கிடைக்கும். அதனால மேக்ஸிமைஸ்ட் வித் 1. இதுவே நமக்கு 1 to 100னா அதிகபட்சமா எவ்வளவு கிடைக்கும்? 10 கிடைக்கும். அதனால இங்க மேக்ஸிமைஸ்ட் பை 10. ஓகே, இப்போ இதுவே 100th பிளேஸ்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது 100. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஜஸ்ட் அப்படியே i equal to 1 அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் i equal to 1 அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா n divided by i into 10 into i plus minimum of comma maximum of n remainder of i into 10. கரெக்டா? i into 10 n remainder of i into 10 minus i into 1. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கோமா? ஸோ கமா 0, தென் இது கூட மினிமம் போட்டிருக்கிறதுனால கமா i. இப்படி நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ என்ன பண்றோம்? ஒரு 920 இப்போ ஒரு சம் வேல்யூஸ் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரிட்டர்ன் 0. இப்போ என்ன பண்ணுவோம்? வேல்யூஸ் 13ல கொடுக்க வேணாம், வேற ஏதாவது டெஸ்ட் கேஸ் ஒன்று கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டெஸ்ட் கேஸ் வந்து 926 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு 926க்கு. ஸோ 926க்கு நமக்கு 293ங்கிறது வேல்யூ நமக்கு வேணும். இப்போ என்ன பண்ணுவோம்? 926ங்கிற வேல்யூ நம்ம எடுத்தோமா? ஓகே, அந்த வேல்யூ அப்படியே எடுத்துப்போம். 926 இதுதான் n. கரெக்டா? திஸ் இஸ் n வேல்யூ. முதல்ல என்ன பண்றேன்? ஒன்ஸ் பிளேஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு 926
ஒன்ஸ் பிளேஸ்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 1 into 10 கரெக்டா. அப்போ 100 into 1 plus minimum of then comma maximum of என்னது 926 remainder of என்ன வேல்யூ I into 10 னா 10. ஓகே 10 ஃபைன் மைனஸ் ஓகே 26 மைனஸ் 0 ஏன்னா I into I 0 கமா 0 ஆர் எதால மேக்ஸிமைஸ் பண்ணணும், 1 ஆல மேக்ஸிமைஸ் பண்ணணும். இங்க 926 டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 92 கிடைக்குமா. எஸ் 99 கிடைக்கும், 9 கிடைக்கும் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஒன்ஸ் பிளேஸ்லங்கும் போது 9 கிடைக்கும். இங்க ஐ கெட் 9 பிளஸ் இங்க ஓவராலா மேக்ஸ் 926ல வந்து மாடுலஸ் 10 போட்டோம்னா 26 கிடைக்கும். 26 மைனஸ் 0 26 தான், பட் மேக்ஸிமம் 26. அப்ப இங்க இருந்து ஒரு 1 கிடைக்கும், இங்க இருந்து நம்ம 10 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல எவ்வளவு, ஒன்ஸ் பிளேஸ்ல 10. அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் பிளேஸோட விட்டுலாமா, ஒன்ஸ் பிளேஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 10th பிளேஸ். அப்ப 10th பிளேஸ் அப்படின்னா சேம் 926 டிவைடட் பை 10th பிளேஸ்னா என்ன போடணும், ஓ இங்க வந்து ஒன்ஸ் பிளேஸ் நீங்க 100 போட்டிருக்கணுங்க, சாரி 10 போட்டிருக்கணும். நம்ம 100 போட்டு ஏதோ பண்ணிட்டோம். அப்ப 10 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 92 கிடைக்கும். ஸோ ஃபார்முலா தப்பு, இங்க 10 அவ்வளவுதான். அப்ப 10 அப்படின்னா என்னது 92 கிடைச்சிருந்திருக்கும். ஃபைன், அவ்வளவு சிம்பிள். இங்க நமக்கு 92 கிடைச்சிருக்கும், பிளஸ் இங்க இருந்து ஒரு 1 கிடைச்சிருக்கும். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல எனக்கு டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 93 இருக்கு. 92 பிளஸ் 1 93 ஒன்ஸ் எனக்கு இருக்கு. ஓகே, இப்போ 10th பிளேஸ்ல அப்படின்னா என்ன, 926 டிவைடட் பை 100 இன்டூ என்னது 10 போடணும் கரெக்டா. அப்ப இங்க 9 into 10 என்ன கிடைக்கும், இதுக்கு நமக்கு 9 கிடைக்கும், இன்டூ 10 90 கிடைக்கும். இங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாம் 90 பிளஸ் இங்க என்ன பண்ணும், மினிமம் அண்ட் மேக்ஸிமம்லாம் எடுக்கணுமா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் என்ன பண்ணுவோம், 926 மாடுலஸ் 100 எடுத்தோம்னா 26 கிடைக்குமா. ஓகே ஓகே ஓகே, இங்க ஆக்சுவலா வந்து நம்ம மாடுலஸ் 10 பண்ணோம்னா வெறும் 6 மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்ப 6 கிடைச்சிருக்கு, மினிமம் ஆஃப் 6 1னா இங்க கரெக்ட், ஒன்ஸ் பிளேஸ்ல கரெக்ட். இங்க 100 பண்ணும்போது சேம் 926 மாடுலஸ் 100 பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கிடைக்கும், எதர் மேக்ஸிமம் ஆஃப் 26 மைனஸ் 9 மைனஸ் பண்ணியிருப்போமா, 9, 0 இது ஒன்னு, ஆர் 10 இதுதான் 10th பிளேஸ்க்கு வர்றது. அப்போ மேக்ஸிமம் 26 மைனஸ் 9 எவ்வளோங்க, 6 போச்சுன்னா 20, அது கூட ஒரு 17. ஓகே, அப்ப 17, 0னா 17. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு 10 ஆட் பண்ணிப்போம். அப்ப 19 பிளஸ் 10 எவ்வளவு, 100. அப்ப 10th பிளேஸ்ல நான் என்ன ஆட் பண்றேன், ஒரு 100 வேல்யூஸ் ஆட் பண்றேன். ஏன்னா இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணீங்கன்னா. இன்னொன்னு லாஸ்ட் ஒன்னு 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் 100th பிளேஸ் இருக்கு இல்லையா. அப்ப 100ஸ்ல என்ன பண்ணுவோம், 926 டிவைடட் பை 1000. ஓகே, 926 1000 டிவைட் பண்ண முடியாதே. ஆமாங்க, டிவைட் பண்ண முடியாது. அப்ப இன்டூ 100 போடுவோமா, ஓகே 100 போடுவோம். அப்ப 100 போட்டோம்னா டிவைட் பண்ண முடியாது இல்ல, ஏன்னா மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர். 2 டிவைடட் பை 5னா முடியாது. ஓகே, கம்பல்சரி. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், 0, இது 0, கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். அப்ப இங்க என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த மேக்ஸிமம் ஆஃப் என்ன நம்பர் எடுப்போம், அந்த நம்பரை எதால ரிமைண்ட் பண்ணுவோம், 100ஆல. இங்க 10, இங்க 100, இப்ப 1000. அப்ப லாஸ்ட் 3 டிஜிட்டுமே எடுத்திருப்போம். அப்ப 926 மைனஸ், நான் இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறேன், 926 மைனஸ் என்ன குளோபலைஸ்டு ஃபார்முலா, I into 1 அப்படின்னா 99 அப்படிங்கறத நம்ம மைனஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஏன்னா 9 அடுத்தது 99, ஐயோட வேல்யூ 100 மைனஸ் 1னா 99. அப்ப 926ல 99 போச்சுன்னா எவ்வளவு, வர 926 99 போச்சுன்னா 16ல 9 போச்சுன்னா 10 11 12 10 11 12 13 14 15 16. ஓகே, 7 1ல 9 போகாது. அப்ப இது 8, இதை 11 மாத்திடுவோம். 9 10 10 11. ஓகே, இங்க 2, அப்ப இங்க 8, இங்க 827. ஓகே, 827 0 பார்த்தோம்னா 827. தட்ஸ் ஃபைன். மினிமம் ஆஃப் இங்க என்ன போட்டிருப்போம், I போட்டிருப்போமா. அப்ப அதிகபட்சமாவே இங்க நமக்கு கிடைக்கிறது 100 தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், 827 100, இந்த ரெண்டுல எது மினிமம்னா 100 தான் எடுப்போம். அப்ப இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 100 கிடைக்குது. அப்ப டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்னது, 100 100 93 293. எஸ், திஸ் இஸ் த ஃபார்முலா we have derived. ஸோ அப்ப டில் என்ன பண்ணணும், இப்ப ஃபார்முலாக்கு முதல்ல எல்லா ஆன்சரையும் சம் பண்றதுனால int sum equal to 0 இனிஷியலா. இப்ப என்ன பண்ணணும், I equal to 1ல இருந்து டில் எந்த பொசிஷன் வரைக்கும் போகணும், அதோட டில் அந்த பொசிஷன், அந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து டில் அது எத்தனாவது பொசிஷன் வரைக்கும் பாசிபிளோ அத்தனாவது பொசிஷன் வரைக்கும் நம்ம போகணும். அப்போ int I equal to 1.
எது வரைக்கும் நம்ம போகணும்? while இந்த ஐங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த நம்பரா இருக்கிற வரைக்கும். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இங்க நம்ம என்ன எடுத்தோம்? 100th பொசிஷன் எடுத்தோம். 100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 926 கண்டிஷன் ட்ரூ. இதுவே 100 நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போச்சுன்னா 1000 மாறிடும். 1000 நாட் லெஸ் தென். கரெக்ட். இப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒன்ஸ் பிளேஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் முதல்ல என்ன பண்ணணும்? நம்பர். ஃபைன். முதல்ல நம்பர் டிவைடட் பை ஐ இன்டூ 10 போட்டுக்கிறோம். கரெக்டா? நம்பர் டிவைடட் பை ஐ இன்டூ 10 போட்டாச்சு. இப்போ என்ன பண்றது? நம்பர் டிவைடட் பை ஐ இன்டூ 10 போட்டாச்சு. இது கூட என்ன பண்ணணும்? இன்டூ ஐ பண்ணியாச்சு. ஓகே, இன்டூ ஐ பண்ணியாச்சு. இது கூட என்ன பண்ணணும்? பிளஸ் அந்த நம்மளுடைய ஃபார்முலா மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஆர் மினிமம் ஆஃப், மேத் டாட் மினிமம் ஆஃப். ஓகே, இதுக்குள்ள மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப். ஓகே, என்ன பண்ணணும்? அந்த நம்பர் ரிமைண்டர் ஆஃப் சேம் ஐ இன்டூ 10 ஐ கெஸ். ஐ இன்டூ 10 அப்படின்னா, ஏன்னா 1th பொசிஷன்னா 10ஆல பண்ணணும், 100th பொசிஷன் 10th பொசிஷன்னா 100ஆல பண்ணணும். ஓகே, அப்போ ஃபார்முலா ஐ இன்டூ 10. ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஒரு க்ளோஸ் போட்டுக்கலாம். ஐ இன்டூ 10 ஐ மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் என் மாட். ஓகே, இது கூட நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ். ஓகே, ஐ இன்டூ 1. ஓகே, ஏன்னா ஐயோட வேல்யூ கூட என்னவோ ஐ இன்டூ 1 பண்ணிடுறோம். இப்போ பண்ணோம்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்க்குறோமா? எய்தர் இப்படி கிடைக்கிற வேல்யூவா இல்லை ஜீரோவா, அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூஸ் நமக்கு வருமா? அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூஸ் கூட எதை நம்ம இது பண்ணணும்? மினிமம் கூட கம்பேர் பண்ணணும். என்ன இந்த மினிமம் வேல்யூ? வித் ஐ. ஏன்னா 1 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம், 100 கிடைக்கலாம். ஸோ இவ்வளோதான் இதுல இருந்து நம்ம போட்டிருக்கிறது. ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐ என்ன ஆகணும்? ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 10. ஏன்னா ஐயோட பொசிஷனை மாத்திட்டே இருக்கணும். ஃபைனலி ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ மேபி ஃபார்முலா கரெக்ட்னு நினைக்கிறேன். வில் செக். ஆன்சர் cannot find symbol. why because ஆன்சர்னு ஒன்று நான் எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ ஆன்சர்னு எடுத்துக்கிறேன். பெட்டர் சம்முனே வச்சுக்கலாம். ஓகே, ரன். கம்பைலேஷன் அட சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நான் தான் இப்போ சோக்கர். அட ஒரு வேல்யூவை நான் ஒழுங்கா பாக்குறேன்னா பாருங்களேன், அவ்வளோ ஆர்வம் ரன் ஆகி என்ன வருதுன்னு பாக்குறதுக்கு. ஓகே, அக்செப்டட். லெட்ஸ் சப்மிட். அவ்வளோதாங்க. இது நம்ம ரொம்பவே ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சில் இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. தென் இந்த ஃபார்முலாவை நான் சொன்னதை ஒன்ஸ் இல்லைனாலும் திரும்ப ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கம்பல்சரி உங்க எல்லாருக்கும் இந்த வேல்யூ இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.